அந்த தோணி மடிவு திட்டம் என்பது திட்டத்தை பத்தி இந்த பகுதியில யாருக்குமே தெரியாது. அந்த தோணி மடிவு என்ற இடம் எங்க இருக்குன்னா அந்தியூர், அந்த பவானி அந்த இடத்துல சொல்றோம் இல்லையா, அங்க பர்கூர் மலையில இருக்குது. அந்த தோணி மடிவுல அந்த இடம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய நீர் பிடிப்பு பகுதி. அந்த இடத்துக்கு போயிருக்கிற ஒரே தலைவர் யாரு? அன்புமணி ராமதாஸ். அவர் மட்டும்தான் அந்த தோணி மடிவுன்ற இடத்த போய் ஆய்வு செய்து அந்த இடத்துல தண்ணீரை தேக்கி வைக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அந்த திட்டமான 1980 இருந்தே அந்த திட்டம் இருக்கு. அது இது வரைக்கும் செயல்படுத்தப்படவே இல்லை. கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலமாக அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரவில்லை. அந்த தோணி மடிவு இடத்துல நீரை தேக்கி வைத்து விட்டால் காலத்துக்கும் மேட்டூர்ல கஷ்டமே கிடையாது. குடிக்கிறதுக்கோ இல்ல குளிப்பதற்கோ, ஆடு மாடுகளுக்கு நல்ல தண்ணி, நம்ம குழந்தைங்க குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி, விவசாயத்துக்கு நல்ல தண்ணி எல்லாமே கிடைக்கும். ஆனா அந்த தோணி மடிவு திட்டத்தை இது வரைக்கும் யாரும் செயல்படுத்தவே இல்லை. இன்னொரு திட்டம் இருக்குது. தர்மபுரின்னு என் வாயிலே வந்துருது, இருந்தாலும் சொல்றேன். காவிரி உபரி நீர் திட்டம், அதே போல மேட்டூர் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம். சூப்பர் பேர் இல்ல? காவிரி கூட்டு குடிநீர் திட்டம். அந்த திட்டம் மூலமாக உங்களுக்கு எல்லாம் தினம் தண்ணி வருதா? வரலையா? என்னம்மா, உங்களுக்காக தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க, காவிரி கூட்டு குடிநீர் திட்டம். அந்த திட்டம் மூலமாக எல்லாருக்கும் தினம் தண்ணி. ஆனா அப்படி நடக்கவில்லை. 10 நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணி, 15 நாள் ஒரு வாட்டிக்கு குழாவை திறந்தா தண்ணி, ஒரு ஊர்ல 2 நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணி கிடைக்குதான். அதாவது இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் எல்லா வீட்டுக்கும் தண்ணி குழாவை திறந்தா கிடைக்கும்னாங்க. ஆனா இது வரைக்கும் கிடைக்கல. அப்படின்னா இது என்ன திட்டம்? இந்த திட்டத்துக்கு பேர் மட்டும் வச்சுட்டா போதுமா? அந்த திட்டத்தை ஒழுங்காக மக்களுக்கு குடிக்கணும் இல்லையா? நம்ம மக்கள் தண்ணி தானே கேக்குறாங்க. ஆனா இந்த தண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வேற தண்ணி தான் கொடுப்பாங்க. எது தேட்டிக்கு வேண்டாமோ அந்த தண்ணி தான் கொடுக்கறாங்க. நீங்க கேட்டது குடிப்பதற்கு நல்ல தண்ணி. அதே போல இன்னொரு திட்டம், அதாவது மேச்சேரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகளை நிரப்பும் திட்டம். இங்க ஏகப்பட்ட ஏரி இருக்குது. இந்த பகுதியில தண்ணிய ஒரு 100 ஏரி இருக்கு. அந்த 100 ஏரிக்கும் தண்ணீரை நிரப்பும் திட்டம். இதுவும் இந்த மேட்டூர் டேமுக்கு முன்னாடியே பண்ணிட்டா எல்லா ஊர்லயும் தண்ணி கிடைக்கும். ஆனா இல்ல பாதி தான் நிரம்பி இருக்கு, இன்னும் பாதி நிரம்பல.